வச்சாச்சு. கிளாஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா கிச்சன்ல? ஹே, உன்னதான் ஆன்ட்டி கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் கிச்சன்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அருணாச்சல் அப்பா என்ன சொன்னாரு? இங்க தேவையே இல்லாத பீஸுக்கெல்லாம் இந்த வீட்ல உரிமை இருக்கும்போது இந்த வீட்டோட மருமகனா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னாருல, அதனாலதான் உரிமையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆமா, கையில என்ன பால்? என் புருஷனுக்கு நான் பால் கொண்டு போறேன். உனக்கு என்னடி வந்துச்சு? காலையில கல்யாணம், நைட்டு பால். ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஐயோ ஆண்டி, ஆண்டி இங்க வாங்க சீக்கிரம். இவளுக்கு வேற வேலை இல்ல, போடி. ஹே, ஒரு நிமிஷம் நில்லு. ஸ்வேதா, என்னம்மா? ஆண்டி, சாயங்காலம் தானே இவ்வளவு காஃபி போடக்கூடாது, கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க ஆண்டி, அவன் நினைச்சது எல்லாத்தையும் நடத்தணும்னு கிச்சன்ல வந்து பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா ஆண்டி. இப்படிதான் எல்லாத்தையும் கரெக்டா நடத்தி நடத்தி நல்லா இருந்த ஆதியையும் அப்படியே மைக்கிட்ட ஆண்டி. இவ ஸ்வேதா தள்ளு. இந்த மென்டல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு வர தூக்கமா வருது. சரி வந்தானா பேசிட்டு தூங்கலான்னு பார்த்தா இன்னும் கிச்சன்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கா? சரியான லூசு. சாயங்காலம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கெல்லாம் கண்ணு கலகிட்டா. ஆனா இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடவே கூடாது. பாவம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ஸ் எல்லாம் முடிக்கட்டும். அவ ஒரு நல்ல கெரியரை செட் பண்ணதுக்கு அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஏய், என்னடி இது கையில? பால். அது பாலுன்னு எனக்கு தெரியும். அதை எங்க எடுத்துட்டு போற? இல்ல, ஆதிக்கு கொடுக்கலாம்டா. என் பிள்ளைக்கு பாலே பிடிக்காதே, அது கூட தெரியல உனக்கு? இல்ல, தெரியும். தெரிஞ்சும் அவனுக்கு பால் எடுத்துட்டு போறியா? எதுக்கடி எடுத்துட்டு போற? அது சும்மாதான். என்ன, கல்யாணத்தை தான் போய் சொல்லி நடத்திட்ட, அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே கரெக்டா நடக்கணும்னு பாலை கையோட எடுத்துட்டு போறீங்களோ? கல்யாணத்தை தான் ஃப்ராடு பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி நடத்தி முடிச்சிட்ட. ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன்னை நான் நடத்தவே விட மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம இந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி எங்களுக்குள்ள எதுவும் நடக்க போறதில்ல. இத நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ஆஹா, நம்பிட்டேன். என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வயிற்றுல குழந்தை இருக்குன்னு பொய் சொன்னவதானடி நீனு. இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, அடுத்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நீ எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லுவ. அதெல்லாம் நான் கேட்டுட்டு நம்பிட்டு இருக்கணுமா? ஹெடி மச்சான். ஆதி, தோ வந்துட்டா. ஆண்டி, நீங்க பேசிட்டு இருக்கும்போதே போய்டா ஆண்டி. போகட்டும் ஸ்வேதா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பின்னாடியே போவோம். நீ சொன்ன மாதிரி ஆதிக்கு நல்லவளாவும் நிம்மதிக்கு மட்டும் கெட்டவளாவும் நடந்துக்கணும். ஓப்பனாதான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்து அவங்க 2 பேத்தையும் பிரிக்க முடியும். சூப்பர் ஆண்டி. எடே, எவ்வளவு நேரம்? உயிர் உருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத. வாழ்க்கை தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. நான் உன் கூட. ஏய், என்னடி? என்ன? என்னது இது கையில? பால். யாருக்கு? உனக்கு. எனக்கா? எனக்கு பாலை பிடிக்காதடி. வேணும்னா அதுல காஃபி தூள் போட்டு கொண்டு வா, குடிச்சுக்கிறேன். பால் தான் குடிக்கணும். என்னடி ட்ரை பண்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம தான் ஈவினிங் கிளியரா பேசணும்ல. எக்ஸாம்லாம் முடியட்டும், உன்னோட கெரியர்ல நீ முதல் செட்டில் ஆகுன்னு சொன்னல. ஆமா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சார், அந்த கனவுக்கு போயிட்டீங்களோ? டேய், அதெல்லாம் இல்ல, இது மிளகு பால். மிளகு பாலா? ஆமாடா, ஈவினிங் ரொம்ப தும்மிட்டே இருந்தல, அதான் கொஞ்சம் மிளகும் பனங்கற்கண்டும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும். சே, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீ நினைச்சிருப்ப, நானும் நினைச்சேன்டா லூசு. ஐயோ ஐயோ, சரி குடு, குடிச்சிட்டு படுக்கிறேன். டேய், என்னடி? நான் ஃபர்ஸ்ட் குளிச்சேன், அதுக்கப்புறம் நீ தானே குளிச்ச. ஆமா. ஏன் டவலை காய போடுறதுக்கு உனக்கு வேற இடமே இல்லையா? தூங்குற பெட் மேல போட்டு வச்சிருக்க. ஐயோ, அது குளிச்சிட்டு வந்தனா அப்படியே போட்டேன்டி. எடுத்து போட்டேன். நான் எடுத்து போடணுமா? நான் ஏன்டா எடுத்து போடணும்? அவங்க வேலைய அவங்க தான் செய்யணும். ஏண்டா, இது கூடவா உங்க அம்மா உனக்கு சொல்லி தரல? ஏய், இதுக்கெல்லாம் மாடி எங்க அம்மாவை எழுப்ப? ஆமா, குளிச்சிட்டு வந்தமா டவல் அப்படியே கையோட வெளியே போய் பால்கனில காய போட்டுட்டு வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தூங்குற பெட் மேல போட்டு வச்சிருக்க. சரிடி, போட்டுடுறேன். அதுக்கு எதுக்கு கத்துற? இங்க பாரு, எனக்கு அப்படி இப்படிலாம் இருந்தா பிடிக்காது. கரெக்டா இருக்கணும். இப்பவே பாலை கீழே வச்சுட்டு பால்கனில கொண்டு போய் டவலை காய போட்டுட்டு வா.
குடிச்சிட்டு போறேன்டி. சீக்கிரம் சீக்கிரம். பா இப்பதாயா புரியுது ஏன் பசங்கெல்லாம் லவ் மட்டும் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிராதீங்கன்னு சொன்னாங்கன்னு. லவ் பண்ணும்போது ஜாலியா பேசிட்டு இருந்தவ இப்ப என்ன எல்லாத்துக்கும் திட்டுறா. ஏண்டா எருமை, பால் குடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் போய் காய போட்டு வாடா. அது போறேன். ஓகே, லவ்வரா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தா பொண்டாட்டியா மாறினதுக்கு அப்புறம் பேயாவே மாறிட்டா. ஆதி, அம்மா எங்க அம்மா இதுக்கு எந்த நேரத்துல எங்க ரூமுக்கு வராங்க? அடுத்து ஏதோ ஒரு டிராமா போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்னதான் பாப்போம். அம்மா வாங்கம்மா. ஆதி, என்னப்பா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டேனா? ஆமாங்க அத்தை. அதான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, சிவ பூஜையில கொரடி பூந்துட்டாங்கன்னு. ஒடியே ஐயோ, தப்பாலாம் எதுவும் சொல்லல. அப்படியெல்லாம் இல்ல, நாங்களும் உங்களை அப்படி நினைக்கல. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்ன அத்தை. கனி, இப்ப கோவப்பட்டு அந்த நிம்மதி கிட்ட கத்தாத. ஆதிக்கு இப்போ நீ நல்லவளா இருக்கணும். ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். ஆதி ஒன்னும் இல்லப்பா, ஏதோ ஒரு பொய்ய சொன்னதுனால அவசரமா கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லன்னா ஆடி மாசத்துல கல்யாணமே பண்ண மாட்டோம். கல்யாணம் மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற எந்த ஒரு விசேஷமும் பண்ண மாட்டோம். அவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அதனாலதான் பொதுவா ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஆதி, நீ போய் அப்பா கூட ரூம்ல படுத்துக்கோ. நான் ஸ்வேதா கூட படுத்துக்கிறேன். நிம்மதி இங்க தூங்கட்டும். அம்மா இல்ல, இப்போ என்ன எதுவும் நடக்க கூடாதா தானே? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, நாங்க பாத்துக்கிறோம். மத்தபடி தனியா தூங்க சொல்லாதீங்க. அவ பாவம் இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. டே என்ன பேயா வந்து அவளை தூக்கிட்டு போகுது? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்படி அவளுக்கு தனியா தூங்குறதுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா வேணும்னு எங்க கூட வந்து படுத்துக்க சொல்லு. நானும் ஸ்வேதாலாம் ஒரே ரூம்ல தானே படுக்கிறோம், அங்க வேணா வர சொல்லு. மா அங்க எப்படிமா? ஆதி, இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். நீ போய் உங்க அப்பா கூட படுப்போ. அம்மா போடா. சரி இருங்க, நிம்மதி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏய் என்னடி இது இப்படி சொல்லிட்டாங்க? மச்சான் இங்க பாரு, என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா போய் தூங்குனா அவ்வளவுதான். ஏய் எங்க அம்மா பேசினதை கேட்டுட்டு தானே இருந்த, அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கடி. நீ சொல்லி புரிய வை. அதுக்கு நீங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் போறியா? நீ உங்க அப்பா கூட தூங்குவ, உங்க அம்மா அந்த ஸ்வேதா எருமை கூட தூங்குவாங்க. நான் மட்டும் இங்க தனியா தூங்கணுமா? எனக்கு சும்மாவே புது இடத்துக்கு போனா தூக்கம் வராதுடா. இதுல யாருமே இல்லனா. ஐயோ அவங்க போங்கறாங்க, நீ இருங்கிற. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஏதாவது பண்ணு மச்சான், ஆனா என்ன தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதடா. சரி ஓகே, இதுக்கு ஒரு பிளான போடுவோம். எங்க அம்மா கிட்ட இப்ப சரின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட போய் தூங்குறேன். அப்புறம் அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி ஓகே, ஒரு 1 ஹவர்ல வந்துருவல? கண்டிப்பா வந்துருவேன். ஓகே தானே? ஓகே. இப்போதைக்கு எங்க அம்மா முன்னாடி அப்பா கூட படுக்கிற மாதிரி போய் படுக்கிறேன், அப்புறம் எஞ்சி வந்துடுறேன். அதுக்கு மட்டும் நீ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணு. சரிடா. என்னப்பா எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு ஏதாவது பயமா இருக்கான்னு கேட்டேன். இல்ல நீ போய் படுத்துக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. சரிப்பா, சரி நீ போய் படுத்துக்கோ போ. மச்சான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ படுக்கிறதுனா படு. ஒரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். வந்துருவலடா. வராம எப்படிடி? இன்னைக்குதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் உன் கூடவே 24 ஹவர்ஸும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, 1 ஹவர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துடுறேன். நீ படுத்துக்கோ. ஓகே? ஓகேடா. சரிம்மா, நான் போய் அப்பா கூட தூங்குறேன். ஹாய், பாத்தியா எப்படி உங்க 2 பேரையும் பிரிச்சேன்னு? என்ன நம்மட்டு சிரிப்பா சிரிக்கிற? சரி நல்லா சரி. இது இன்னைக்கு மட்டும் இல்லடி, ஆடி மாசம் முழுக்க இப்படிதான் இருக்கணும். ஓகே ஓகே. என்கிட்டயே போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தல, தனியாவே தூங்கு. யாருக்கிட்ட? ஆதி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான்றத தெரியாம பேசிட்டு இருக்காங்க. பேசட்டும், நம்மளும் அமைதியாவே கேட்டுட்டு இருப்போம். இவங்க எப்பதான் சரியாவாங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்தால சரியாயிடும் நினைச்சா கடைசியில இப்படி மாமியார் குடுமையில மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்றது? ஆதிக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஆதிக்கு வெயிட் பண்ணுவோம். எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. அட பாவி தகப்பா, உனக்கு என்ன வயசாகுது? இப்பதான் தொட்டு பேசும் சுல்தானாவோட வீடியோ சாங்க பாத்துக்கிட்டு இருக்க. டெல்லியெல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே, பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே, சுல்தானே சுல்தானே. டேய் நீயா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க?
இந்நேரத்துக்கு என் மருமக கூட தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு வைப் பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்தா என் ரூம்ல வந்து வாடி போன வாடாமல்லி மாதிரி நின்னுட்டு இருக்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா, என்னோட புது பொண்டாட்டி அதுவும் ஃப்ரெஷ்ஷா காலையில தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என் புது பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு உன் கூட வந்து நின்னு வைப் பண்ணணும்னு எனக்கு என்ன ஆசையா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? யாரா? உன் பொண்டாட்டி தாயா. ஏன் பொண்டா? உங்க அம்மாவா? ஏயா 4-5 எதுவும் வச்சிருக்கியா என்ன? உன் அம்மாவான்னு டவுட்டா வேற கேக்குறேன். டேய், இதுக்கெல்லாம் காரணம் அம்மான்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டினோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. யோ, ஆடி மாசம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்கயா. இப்ப நிம்மதி மட்டும் தான் அங்க தூங்கணுமா? நான் இங்க உன் கூட தான் தூங்கணுமா? என்னது? ஏன் கூட தூங்க போறியா? டேய் அதெல்லாம் முடியாது. நான் நல்லா ஜாலியா நைட் எல்லாம் படம் பார்த்துட்டு பொறுமையா தான் தூங்குவேன். அதனாலயே ரூம்குள்ள யாரையும் விட மாட்டேன். நைட் எல்லாம் தனியா படம் பாக்குறியா? யாரையுமே ரூம்குள்ள விடாமையா? அப்படி என்ன படம் பாக்குற? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எதுவும் நினைக்கலையே. அடே, ஹெட்போன்லாம் போட்டு படம் பார்க்க எனக்கு பிடிக்காது. அதனால நிறைய சவுண்ட் வச்சுதான் பாப்பேன். அதுதான்டா தனியா பாப்பேன்னு சொன்னேன். ஓஹோ, ஆமா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் இங்க தூங்குறது உனக்கு பிரச்சனை, அங்க நிம்மதி கூட நான் தூங்காதது உனக்கு பிரச்சனை இல்ல. டேய் மகனே, அதுவும் பிரச்சனை தான்டா. சரி, உங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக நீயும் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துட்டியா? பாவண்டா என் புள்ள, தனியா விட்டுட்டு வந்துட்ட. பாப்பா, அம்மா முன்னாடி வர மாதிரி வந்திருக்கேன். ஒரு மணி நேரம் அம்மா தூங்கிட்டாங்களான்னு பார்த்து மறுபடியும் போயிடுறேன். அது இது என் புள்ளைக்கு அழகு. சரி, அப்பனா வா, கொஞ்ச நேரம் நம்மளும் ரீல்ஸ் பார்க்கலாம். 1 மணி நேரத்துல உங்க அம்மா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் நீ போய் என் பிள்ளை கூட இரு. வா, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? வரேன்.